உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த இடைக்கால தீர்ப்பு என்பது வாத பிரதிவாதங்களுக்கு உட்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்தவரை உச்சநீதிமன்றத்தை நாடிய தாவேகா உள்ளிட்ட 5 தரப்பில் 3 முறைகேடாக தங்களுடைய மனுவை தாக்கல் செய்திருக்கின்றனர். குறிப்பாக ஒருவர், அதாவது செல்வராஜ் என்பவர் எந்தவிதமான முயற்சியும் மேற்கொள்ளாமல் அங்கு இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகியின் அழுத்தத்தின் பேரில் கையெழுத்து பெறப்பட்டு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக ஊடகங்களில் பேசியிருக்கிறார். மற்றொரு தரப்பு பன்னீர்செல்வம் என்பவருடைய தரப்பில் இருந்து மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய மனைவி பிரிந்திருக்கக்கூடிய சூழலில் அவரும் இந்த மனு குறித்து தன்னுடைய ஆட்சேபனையை முறைகேடாக இந்த மனு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்ற வகையிலும் ஊடகங்களில் பேசியிருக்கிறார். இதையும் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் திமுக தரப்பு, அரசு தரப்பு என்பது முறையீடாக முன்வைத்திருப்பதாகவே நாம் அறிகிறோம். இருப்பினும் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு அதனை மேற்பார்வை செய்யும்படி எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழுவுக்கும் உத்தரவிட்டு அந்த குழுவையும் அமைத்திருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். உண்மையிலேயே கடந்த 15 நாட்களாக தாவேகா தரப்பில் இருந்து ஒரு மௌனம் கடைபிடிக்கப்பட்டிருந்தது. அந்த மௌனம் என்பது தற்போது உடைபட்டிருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா பொதுவெளியில் இன்றைக்கு செய்தியாளர்கள் சந்திப்பில் பல விவரங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். திமுக அரசு மீது, காவல்துறை மீது கடுமையான விமர்சனத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். நீதிமன்றத்திற்கு நன்றி தெரிவித்துவிட்டு எந்த வகையிலெல்லாம் நாங்கள் முடக்கப்பட்டோம் என்ற வகையில் தனது தரப்பு கருத்தாக அவர் முன்வைத்து பேசி வருவதையும் நாம் பார்த்து வருகிறோம். இனி இந்த விசாரணை எந்த போக்கில் போக போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பும் மேலோங்கி இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்டு கூட்டணி விவகாரத்திலும் இந்த விஷயம் என்பது எதிரொலித்து வருவதை நாம் பார்த்து வருகிறோம். பலரும் தங்களுடைய கருத்தாக பகிர்ந்து வருவது என்பது பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், அரசியல் தலையீடு என்பது இந்த வழக்கை பொறுத்த அளவில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கக்கூடிய 3 அதிமுக, பாஜக பின்னணியில் இருந்து உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கின்றனர். ஏற்கனவே பாஜகவினுடைய கவுன்சிலர் உமா ஆனந்தரும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த ஒரு தரப்பாக இருக்கிறார். எனவே விஜய், அவருடைய கட்சியான தமிழக வெற்றி கழகம் இந்த விவகாரத்தில் உண்மை வெளிவர வேண்டும் என்று குறிப்பிட்டதை விட அதிக அளவு ஆர்வம் காட்டி வருவது அதிமுக, பாஜக தரப்பு. எனவே கூட்டணிக்கான அனைத்து முஸ்தீபுகளையும் இவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கின்றனர் என்ற அரசியல் ரீதியிலான கருத்துக்கள் என்பதும் பகிரப்பட்டு வருகிறது. கூடுதலாக எடப்பாடி பழனிசாமி, அதிமுக பொதுச் செயலாளர், பரப்புரைக்கு செல்லக்கூடிய இடங்களில் தமிழக வெற்றி கழக கொடியை கையிலேந்தி தொண்டர்கள் ஆர்ப்பரித்து வருவதையும், அவர் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு என்ற வகையில் அதனை வரவேற்று பேசுவதையும் நாம் பார்த்து வருகிறோம். எனவே அதிமுக, பாஜக கூட்டணிக்கான அனைத்து முனைப்புகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறுகின்றனர்.